Dear students and friends, today I am going to discuss about the teratogenic diseases. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பையும் ப்ரெக்னென்ட் விமனும் லாக்டேட்டிங் விமனும் should not take medicines unless otherwise it is prescribed by the registered medical practitioner. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் லாக்டேட்டிங் விமன் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, during pregnancy, administration of certain drugs may leads to malformation in the growing fetus. அதாவது மெட்டர்னல் சர்க்குலேஷன்லிருந்து ஃபீட்டஸ் சர்க்குலேஷனுக்கு பிளசென்டல் பேரியர் வழியாக அம்மா சாப்பிடக்கூடிய மருந்தானது குழந்தைக்கு ரீச் ஆகி அந்த குழந்தையோட ஆர்கன் டெவலப்மெண்ட்டை பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நோய்களுக்கு பேர் வந்து teratogenic diseases. Administration of certain drugs in pregnant women may affect the organogenesis process in the growing fetus. That diseases are called teratogenic diseases. Teratogen அப்படிங்கிறது என்னன்னா எனி சப்ஸ்டன்ஸ் that can able to produce a permanent alternation of structure or function in an organism exposed during embryonic or fetal life. Birth defect in childhood பார்த்தீங்கன்னா அதில் 10% of birth defect is due to teratogens. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அம்மா சாப்பிடக்கூடிய மருந்துகளாலேயோ இல்லை வேறு சில சப்ஸ்டன்சஸ் மூலமாகவோ பர்த் டிஃபெக்ட் வரலாம். இதுக்கு பேர் வந்து teratogenic diseases. இப்போ ப்ரெக்னென்ட் விமன் எந்தெந்த மாதிரியெல்லாம் மருந்துகள் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ப்ரெக்னென்ட் விமன் டேக்ஸ் அயன். ஏன்னா அவங்க அனிமிக்காக இருப்பாங்க. தே எக்ஸ்பீரியன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் பெயின், அதனால் அனால்ஜெசிக்ஸ் எடுத்துப்பாங்க. they have acidity problem, so that antacids. அப்புறம் பார்பிச்சரிஸ் சாப்பிடலாம். மோஸ்ட் ஆஃப் தி ப்ரெக்னென்ட் விமன் ஹாவ் edema, அதனால டையூரிட்டிக்ஸ் சாப்பிடலாம். இயர்லி ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால ஆன்டிஎமிட்டிக்ஸ் சாப்பிடலாம். இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடலாம். ஸோ இதுதான் ப்ரெக்னென்ட் விமன் அதிகமாக சாப்பிடக்கூடிய மருந்துகள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்கனோஜெனிசிஸ். எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி ஆர்கன்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது இந்த படம் காமிக்குது. திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் வீக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன்லலாம் மால் ஃபார்மேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஹார்ட்டில் வரலாம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வரலாம், ஐயில் வரலாம், இயரில் வரலாம், டீத்தில் வரலாம், அப்பர் ஆர்ம்ஸில் வரலாம், இல்லை லோவர் ஆர்ம்ஸில் வரலாம், பேலட் அதில் வரலாம், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் வரலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆர்கன்ஸ் விச் மே பி அஃபெக்டட் டூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் எம்பரியோஜெனிசிஸ். இப்போ இந்த டேட்டோஜெனிசிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரக்ஸ் ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிடக்கூடிய மருந்தானது ஃபீட்டஸ் வந்து 3 ஸ்டேஜில் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். அது வந்து ஃபஸ்ட்டு 17 டேஸுக்குள்ளே தான் அது நடக்கும். அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து 2 மந்த்ஸு. இந்த 2 மந்த்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அதனால தான் இது பேர் ஆர்கனோஜெனிசிஸ். இது வந்து வல்னரபிள் பீரியட். வல்னரபிள் பீரியட்னா பெரும்பாலான டிஃபார்மைட்டிஸ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இங்கே வந்து அந்த ஜெனிசிஸ் ஆன ஆர்கன், பாவமான ஆர்கன் இருக்கு இல்லையா, அது டெவலப் ஆகும், க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். இந்த டெரட்டோஜெனிக் டிசீசஸ்க்கு வந்து சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கோமீலியான்னு சொல்லுவோம். ஃபோக்கோமீலியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மருந்து வந்து தாலிடோமைடு. தாலிடோமைடு வந்து early morning vomiting,
இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு வரக்கூடிய ஏர்லி மார்னிங் வாமிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த தேல்டமைடு அப்படிங்கிற மருந்து கொடுத்தாங்க. The thalidomide can able to cross placental barrier that affected the growing embryo. அப்போ என்னாச்சு? There was the phocomelia. The phocomelia is nothing but abnormalities in the lymph formation. Otherwise, it is called a sealed limbs. Some of the anti-cancer drugs, for example, methotrexate, அது வந்து ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட். அது என்ன பண்ணும்? கிளப்ட் பேலேட் அப்படிங்கிற ஒரு நோயை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபோகோமீலியா ஆர் சீல்டு லிம்ஸ். திஸ் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ட்ரக்ஸ் தாலிடோமைடு. இப்போ சப்போஸ் ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணாங்கன்னா இந்த பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வரலாம். இந்த ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், லோ செட் ஏராக இருக்கும், ஐ ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், மிட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், நோஸ் வந்து ஷார்ட் அப் டர்ன்டாக இருக்கும், சின் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். தேர் வில் பி ஃப்ளாட் எலாங்கேட்டட் ஃபில்ட்ரம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சிண்ட்ரோம் இஸ் கால்டு ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம். இப்போ FDA என்ன பண்ணுறதுன்னா இந்த ட்ரக்ஸை வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு. அதாவது ட்ரக்ஸை வந்து 5 கேட்டகரியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி A ட்ரக்ஸ் என்னன்னா நோ ரிஸ்க் இன் ப்ரெக்னன்சி. கேட்டகரி பி என்ன சொல்லுச்சுன்னா அனிமல் ஸ்டடீஸில் வந்து ரிஸ்க் இருந்துச்சு, ஆனால் ஹியூமன் ஸ்டடீஸில் வந்து ரிஸ்க் இல்லை. கேட்டகரி சி என்ன சொல்லுதுன்னா அனிமல் ஸ்டடீஸில் வந்து ரிஸ்க் இருந்துச்சு, பட் நோ ஹியூமன் ஸ்டடீஸ் ஹவ் பீன் பெர்ஃபார்ம்டு. கேட்டகரி டி வந்து என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் ஸ்டடீஸ்லேயும் ரிஸ்க் இருந்துச்சு, ப்ரெக்னென்ட்டில் இந்த ட்ரக்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டகரி டி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கேட்டகரி எக்ஸ், அதுதான் ரொம்ப டேஞ்சரான குரூப் ஆஃப் ட்ரக்ஸு. அனிமல் ஸ்டடீஸ்லேயும் ரிஸ்க் இருந்திருக்கு, ஹியூமன் ஸ்டடீஸ்லேயும் ரிஸ்க் இருந்திருக்கு. அப்போ கேட்டகரி எக்ஸ் மாதிரி ட்ரக்ஸை வந்து ப்ரெக்னென்ட் விமனோ லாக்டேட்டிங் விமனோ சாப்பிடக்கூடாது. இப்போ சில எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க போகிறோம். ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட், மீத்தோட்ரெக்சேட், தட் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் டிஃபார்மிட்டி. ஏன்னா மீத்தோட்ரெக்சேட் வந்து ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட். செல்லு ப்ரொலிஃபரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் தேவை. நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஃபோலிக் ஆசிட் தான். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் தான் செல்லுலார் ப்ரொலிஃபரேஷனை அதிகப்படுத்தும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக குழந்தைய பாதிக்கும். ஸ்டிராய்டு மருந்து இருக்குது பாருங்கள், கார்டிகோஸ்டெராய்ட்ஸ், கார்டிசோன், ஹைட்ரோகார்டிசோன், பீட்டாமித்தசோன், டெக்ஸாமித்தசோன், அது வந்து கிளப்ட் பேலேட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓரல் ஆன்டிகோகுலண்ட் இருக்கு பாருங்க, வார்ஃபாரின் மாதிரி ட்ரக்ஸு, அது வந்து அப்நார்மலிட்டிஸ் இன் தி போனில் கொடுக்கலாம். ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட், அதாவது ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் மல்டிபிள் டிஃபார்மிட்டிஸ். ஒரு ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெக்னென்ட் விமனு, அப்போ there will be virilization in female child. டெட்ராசைக்ளின் சாப்பிடவே கூடாது. டெட்ராசைக்ளின் சாப்பிட்டாங்கன்னா there will be impairment of the bone growth. ஏன்னா நமக்கு தெரியும் டெட்ராசைக்ளின் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் in the calcium ions. These photos, இந்த ஃபோட்டோ வந்து கிளப்ட் பேலட். கிளப்ட் பேலட் வந்து ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட் மாதிரியான ட்ரக்ஸு, ட்ரைமெத்தோபிரிம் வித் ட்ரைமெத்தோபிரிம் இருக்கு இல்லையா, சல்ஃபோனமைன் கூட கம்பைன் பண்ணி தரோம் இல்லையா, அந்த ட்ரக்ஸு கிளப்ட் பேலட் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபெனிடாயின், கார்பமசஃபின், வால்ப்ரோயிக் ஆசிடு, இந்த மூணு வந்து ஆன்டி கன்வல்சன்ட். இந்த ஆன்டி கன்வல்சன்ட் வந்து நியூரல் டியூப் டிஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், கிளப்ட் பேலட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மால் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி ஃபிங்கர்ஸை
யூஸ் பண்ணலாம். டைஎத்தில் சில்பஸ்டிரால்னு ஒரு மருந்து, அது வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் மே ப்ரொடியூசஸ் ரீப்ரொடக்டிவ் கேன்சர்ஸ் இன் டாட்டர்ஸ் born to mothers taking the drugs. அம்மா சாப்பிடக்கூடிய மருந்து குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிளை வந்து மாற்றுமா. ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து வைரலைசேஷன் ஆஃப் ஃபீமேல் ஃபீட்டஸ். அமினோக்ளிக் ஆன்டிபயோட்டிக்ஸு குளோரோக்வின் இருக்கு இல்லையா, தே மே கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட் இன் தி ஏர், அதனால டெஃப்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெப்டோமைசின் மாதிரி ட்ரக்ஸும் குளோரோக்வினும் டெஃப்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. Some of the drugs are acting as teratogen in first trimester of pregnancy. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெனிடாயின், கார்பமசபின், வால்ப்ரோயிக் ஆசிட், that produces neural tube defect. லித்தியம் இருக்கு பாருங்க, மூட் எலிவேட்டர், அது வந்து மால்ஃபார்மேஷன்ஸ் இன் தி ஹார்ட். வார்ஃபாரின் ஓரல் ஆன்டிகோவலண்ட் வந்து போன் டிஃபார்மேஷனு. ஹெப்பாரின் இன்னொரு ஆன்டிகோவலண்ட், அது வந்து டீமினரலைசேஷன் ஆஃப் போன் இன் மதர். அப்போ என்ன பண்ணணும்னா லோ மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி டைமில். ஆன்காலஜிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, 5-ஃப்ளோரோயராசில், மித்தோட்ராக்சேட்டு, சைக்ளோபாஸ்பமைட், புசல்ஃபன், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ட்ரக்ஸ் cannot be given in the last trimester. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா ஹைப்போதைராய்டிசம் இன் நியோனட். ஸ்ட்ரெப்டோமைசின் மாதிரி அமினோகிளைகோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கக்கூடாது, பிகாஸ் தட் ப்ரொடியூசஸ் ஓட்டோடாக்சிசிட்டி. ஓட்டோடாக்சிசிட்டினா 8th கிரேனியல் நர்வ் வந்து டேமேஜ் ஆகும். 8th கிரேனியல் நர்வ் டேமேஜ் ஆச்சுன்னா டெஃப்னஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் விச் இஸ் ரிவர்சிபிள். மார்பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். மார்பின் வந்து ஒரு நல்ல அனால்ஜெசிக்ஸ், அது வந்து சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கூட நம்ம வலி நிவாரணியாக கொடுக்கலாம். ஆனால் அந்த மார்பின் என்ன பண்ணுன்னா பிளசென்ட்ரல் பேரியரை கிராஸ் பண்ணி உள்ளே வந்து குழந்தையோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வழி இருக்குது. அதாவது மார்பினோட ஆன்டகோனிஸ்ட் இருக்கு இல்லையா, நலார்பின் இருக்கு இல்லையா, அதை வந்து அம்பிளிக்கல் வெயின் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கலாம் சர்ஜரிக்கு முன்னாடி. குளோரோக்வின் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ஃபீட்டஸ். ஆஸ்பிரின் இருக்கு பாருங்க, அங்கே லேபர் பெயினே டிலே ஆகுமா. ஏன்னா ஆஸ்பிரின் இன்ஹிபிட்ஸ் தி synthesis of prostaglandin. Prostaglandin is responsible for the spontaneous contraction of the uterus. Prostaglandin வந்து யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அந்த டைமில் நீங்கள் ஆஸ்பிரின் கொடுத்து அந்த prostaglandin சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், there is no availability of the prostaglandin. அப்போ வந்து அந்த லேபர் பெயின் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெக்சரில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டெரட்டோஜெனிக் டிசீசஸ்னால் என்ன, டெரட்டோஜெனிக் டிசீசஸ் அப்படிங்கிறதுனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் certain drugs during pregnancy can able to produce malformation in the growing fetus. So those kind of drugs has to be avoided during pregnancy. So thank you. In next lecture I will be discussing about the adverse drug reactions. Thank you.